கிபி 650 காலகட்டத்தில் மகேந்திரவர்மர் காஞ்சிபுரத்தை ரொம்ப அழகாக வச்சிருக்கார். நகரங்களிலெல்லாம் அழகு காஞ்சிதான். அந்த மாதிரி புலவர்கள்லாம் பாடுறாங்க, வடக்க உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகு என்ன அந்த காலத்தில் அழகுன்னா அந்த கோவில்கள், அப்புறம் தெருக்கள் இதெல்லாம் அழகுபடுத்துறது. அதோட யூனிவர்சிட்டி இருக்காங்க. ரொம்ப படிப்பு 2, 3 இதர இடத்துல ரொம்ப படிப்பாங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ நாலந்தா யூனிவர்சிட்டி வடக்க இருக்கா, இப்போ தெற்க காஞ்சிபுரத்தில் இருக்கோம், அப்புறம் தட்சசீலத்தில் இருக்கோம். இப்படிலாம் யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்கிறார். சரி, அந்த அவ்வளவு பேர் இருக்கிறதுனால அந்த சாளுக்கிய ராஜாவுக்கு ஆசையாக இருக்குது. சக்கரவர்த்திக்கு இதை பிடிச்சிடணும்னு ஆசையாக இருக்குது. அவர் ரொம்ப வேகமாக வர்றாங்க. அந்த காலத்தில் அந்த காஞ்சி கோட்டையை சாளுக்கிய படை முற்றுகையிட்டது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவமாக இருந்தது. சாளுக்கிய மன்னர் புலிகேசி காஞ்சி கோட்டையை ஒரே முறுக்கமாக தாக்கி அழித்து பல்லவர்கள் எல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற வேகத்தில் தான் வர்றார். பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே எல்லாம் நுழைஞ்சிட்டாங்க. எல்லாம்னா லட்சக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான குதிரைகள் எல்லாம் தடபடலாக ஜெயகோஷத்தை சொல்லிட்டு இறங்குறாங்க. கோட்டையை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அகழி இருக்குது, தண்ணி ததும்பி நிற்கிது. அதுலேயும் முதலைகள் நீந்துறதும் தெரியுது. இருந்தாலும் அதை நீந்தி கடந்துருவோம் அப்படின்னு சொல்லி வீரர்கள்லாம் டக்கு டக்குன்னு அதில் குதித்து நீந்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நீந்த ஆரம்பிக்கும் போது தான் பார்க்கணும், கோட்டைக்குள்ளே எங்கேருந்து வருது அம்புன்னே தெரியல. மறைவான இடத்துல இருக்காங்க போல் பல்லவ வீரர்கள் அம்பு மழையை பொழியிறாங்க. அதில் ஏகப்பட்ட சாளுக்கிய வீரர்கள் செத்து போயிடுறாங்க. சரி, சிலர் அதை ஏன் விட்டுறனே, நம்ம இறங்கி நீந்திடுவோம்னு சொல்லி வேகமாக நீந்த முயற்சி பண்ணி முதல்ல வாயில் மாட்டிக்கிறாங்க. அதுலேயும் மீறி கரையில் ஏறினவங்க காலை மறைச்சி இவங்க பதிச்சு வச்சிருக்கிற ஒரு பொறிகளில் கால் மாட்டிக்கிடுது. இதனால அந்த அகழி தண்ணியை அப்படியே ரத்தமாக மாறிடுது. ஒரே வாடை இடிக்குது, பயங்கரமாக இருக்குது. சரி, இது இனிமே ஆகிற காரியம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, யானை தான் இருக்குல்ல அப்படின்னு யானையை கொண்டு போய் அது என்னது பெரிய பெரிய மரங்களை உடச்சி அகழி தண்ணியில் போட்டு நிரப்புது. அப்படி நிரப்பின உடனே அந்த யானைகளை வச்சு நேராக கிராஸ் பண்ணி கோட்டை கதவுக்கு வந்துடுறாங்க. அப்போ கோட்டை கதவை உடைக்க முயற்சி பண்ணும்போதே அப்பவும் விடாத அம்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. நேரமும் அம்புகள் இவங்க நுழைய ஒரு எட்டு வைக்க அம்புகள் அடிக்க இந்த மாதிரியே வருது. ரொம்ப சிரமப்படுறாங்க. அது யானை மேலே பட்டதும் யானை வேற பொறுக்க முடியாமல் திரும்பி சாளுக்கிய வீரர்களே மிதிச்சு கிதிச்சு கொண்டுட்டு ஓடுது. இப்படியே பல நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, ஒரு ஒரு கதவை திறக்காமையா இருக்கிறோம் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி மோதி கீதி திறக்காங்க. அதை உடைக்கிறாங்க, கதவை உடைக்கிறாங்க. கதவை அவ்வளவு கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு பார்த்தா உள்ள இன்னொரு கருங்கல் சுவர், கனமான கருங்கல் சுவர். அப்படியே வெறுத்து போகுது. வீரர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க, யானைகள் பலதும் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் தான் ஏற்கனவே நிறைய இருக்காங்களே, அதனால கோட்டையிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு டென்ட் அடித்து எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் கோட்டைக்குள்ளே இருக்க முடியும், எப்படியும் வேண்டியதை வாங்குறதுக்கு அவங்க வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முற்றுகையிட்டுறாங்க. சாப்பாட்டுக்கு வரணும் அல்லது ஏதாவது தேவையானதை எடுக்க வரணும், உள்ளேயே இருக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 8 மாதம் ஆயிடுச்சு. கதவுலேருந்து கோட்டைக்குள்ளேருந்து யாரும் வெளியில் வரல, இவங்களும் உள்ளே போக முடியல. இப்போ கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும் அப்படின்னு நினைக்கும் போது வெளியில் இருக்க இவங்களுக்கு வந்துடுது. யாருக்கு? சாளுக்கிய மன்னர் படை வீரர்களுக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, சுற்றி சுற்றி கொஞ்சம் கூட தானியங்களே கிடையாது. இந்த யானை வந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் அது மென்று தள்ளிடுச்சு. சரி, வேலையாட்களுக்கெல்லாம் ஒரு அளவு சாப்பாடாக மாற்றுறாங்க. யானைக்கு என்ன செய்கிறது, யானை பாதி மரத்தை ஒரு நாளைக்கு தின்னுருமே, சுற்றுச்சூழலாக பச்சைன்றதே எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, புலிகேசி யோசித்து பாண்டிய மன்னரை போய் பார்க்க போகிறாரு. அப்போ கொள்ளிடத்தில் தண்ணி நிறைய தான் ஓடுது. சரின்னு இவர் பார்க்க போகிறாரு. கொள்ளிடத்தை கிராஸ் பண்ணுறது கூட யானைகளையா நிறுத்தி கிராஸ் பண்ணாருப்பாங்க. பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி எங்களுக்கு தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்தில் காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டதில்ல அப்படின்னு பேசுகிறாரு. பேசினோடனே அவர் எல்லாம் தர்றேன்னு ஒத்துக்கிறார். எல்லாம் தர்றேன், நீங்கள் சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள், நானும் வர்றேன் அப்படின்னு நல்லபடியாக பேசி அனுப்புகிறாரு. சரி, இவர் புலிகேசி சரி இப்போ என்ன தான் செய்கிறது, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குமே, சாப்பாட்டை போய் இவன்கிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த பாண்டிய மன்னர்கிட்ட அவன் என்னமோ பெரிய வீரன் மாதிரி பெருமை அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பார்.
அப்போ சாளுக்கிய வீரர்கள் என்ன செய்றாங்க, ஒரு மனுஷனை கயறால கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. சர சரன்னு இழுத்துட்டு வந்து, யார் இவரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு புலிகேசி. நம்ம குண்டோதரன் தான் அது. உடனே அந்த வீரர்கள்லாம் சொல்றாங்க, மன்னரே இவன் வந்து பல்லவ ராஜாட்ட இருந்து ஒரு ஓலை எடுத்துட்டு போறான், அது நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. புலிகேசி என்ன சொல்றாரு, இருக்கிற ஆத்திரத்துல இருக்காரா, இவன் கண்ணெல்லாம் பிடுங்கிட்டு யானையால மிதிக்க வச்சிருங்க அப்படின்னு அங்காரமா கத்துறாரு. அந்த ஓலையை படிக்க சொல்றாரு. முதல்ல படிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. படிக்கிறவங்க வாசிக்கிறவன் வந்து வாசிக்கிறான். அவன் வாசித்து சொல்கிறான், பாண்டிய ராஜாவுக்கு இவர் பல்லவ ராஜா எழுதியிருக்கிறாரு, அடுத்து சம்மந்தம் பேச வரப்போகிறதாகவும் எழுதியிருக்கிறாரு, புலிகேசிக்கு உதவக்கூடாதுன்னு வேறு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப கோவமாக வருது. ஆனால் குண்டோதரனை பார்க்கும்போது அவன் தலையை ஒரு மாதிரி அசைச்சிக்கிட்டே இருக்கிறான். இது என்ன இப்படி அசைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஸ்வஸ்திக் சிம்பல் மாதிரி அசைக்கிறான். உடனே புலிகேசின்னு சொல்கிறார், எல்லாரையும் வெளியில் சொல்கிறார், எல்லாம் வெளியில் போங்க முதல்ல அப்படிங்கிறாரு. எல்லாரும் வெளியில் போகிறாங்க. குண்டோதரனை பார்த்து கேட்குறாரு, பிக்ஷு நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சத்யாச்சிரியா அப்படின்னு அவர் கண்ணிலெல்லாம் கண்ணீர் வடிச்சாக்கில் பேசுகிறாரு. ஆமாம் மன்னர் பார்த்தேன். பிக்ஷு இப்போ வந்து பல்லவரோட பாதாள சிறையில் தான் இருக்கிறார். என்ன அப்படின்னு அவர் திடுக்கிட்டு கேட்குறாரு. பாதாள சிறையில் அடைச்சி வச்சுட்டானா, பிட்சுக்களையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவர் உடனே அடைச்சி வச்சிட்டாரு. எப்போ நீங்கள்லாம் அந்த கோட்டையை உடைச்சி திறந்துக்கிட்டு உள்ள ஊருக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அன்னைக்கே பிச்சுக்களையெல்லாம் வந்து கழுவில் ஏற்ற போகிறாங்க. அது வேற சொல்லியிருக்கிறாரு மகேந்திரவர்மர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு ஆத்திரம் தாக்க முடியல. அதே நேரம் வருத்தமாகவும் இருக்குது. என்ன செய்யலான்னு நினைக்கிறாரு. உடனே இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு குண்டோதரன்ட்ட சொல்கிறார், நீ திரும்ப சிறைச்சாலைக்கே போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எப்படினாலும் நான் என் குருவை பார்த்து தானே ஆகணும். நாகநந்திக்கு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவருக்காக தான் இப்படி மகேந்திரவர்மர்கிட்ட சேர்ந்து இப்படி உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்காக தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குண்டோதரன் பேசிக்கிட்டே போகிறான். அதே நேரத்தில் என்னுடைய குருநாதரை கழுவில் ஏற்றிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மன்னரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான். சரி நீ கவலைப்படாத, ஒரு 10 நாளில் அவரை வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீ சொல்லிடு அப்படிங்கிறார். சொன்ன உடனே குண்டோதரனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா 10 நாள்ல வர்றாரா அப்படின்னு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன்.